கொழும்பில் பதற்றம் போராட்டக்காரர்களின் ஆடைகளை களைந்து காவல்துறையினர். தடைக்கு மத்தியில் இலங்கைக்குள் நுழையும் ஜேர்மன் கப்பல் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் சீனா. யாழ் இந்திய துணை தூதரகம் முன்பாக பதற்ற நிலை, அதிகளவான போலீசார் குவிப்பு. கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இன்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது காவல்துறையினரால் அங்கு பதற்ற நிலை உருவாகியுள்ளது. முன்னிலை சோசலிச கட்சியுடன் இணைந்துள்ள மக்கள் போராட்ட இயக்கத்தினர் அரசாங்கத்திற்கு எதிராக இன்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது போராட்டத்தை கலைக்க காவல்துறையினர் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகித்துள்ளதுடன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் 10க்கும் மேற்பட்ட நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது மட்டுமன்றி போராட்டக்காரர்களை தாக்கி நடத்திய ஆடைகள் களைக்கப்பட்ட காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளன. மேலும் இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்தவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ள வரி மற்றும் பொருட்களின் விலைகள் தொடர்பில் மக்கள் போராட்ட இயக்கத்தினர் அரசாங்கத்திற்கு இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். இலங்கையில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதற்காக தனது அமெரிக்க குடியுரிமையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ நீக்க உள்ளதாக வெளியாகிய செய்திகளை அவர் நிராகரித்துள்ளார். இரட்டை குடியுரிமையை கொண்டுள்ள தான் பதவி ஆசைக்காக ஒருபோதும் அமெரிக்க குடியுரிமையை நீக்கப் போவதில்லை எனவும், இலங்கை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் பட்சத்தில் குறித்த விடயம் தொடர்பில் யோசிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: ஸ்ரீலங்காவின் அதிபராக அல்லது பிரதமராக பதவியேற்பதற்காக அமெரிக்க குடியுரிமையை தான் இழக்கப் போவதில்லை. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான ஆட்சி இலங்கையில் தற்போது நடைபெறவில்லை எனவும், ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஆட்சி மாத்திரம் நடைபெறுவதாக பசில் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். ஜேர்மனியைச் சேர்ந்த ஆராய்ச்சி கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு வருவதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளமை குறித்து இலங்கைக்கான சீன தூதரகம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களிற்கு இலங்கை ஒரு வருட தடையை விதித்துள்ள நிலையில் இவ்வாறு அனுமதி வழங்கியுள்ளமையே எதிர்ப்பிற்கு காரணமாகும். ஜேர்மனியின் ஆராய்ச்சி கப்பலிற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கியமை குறித்து இலங்கைக்கான சீன தூதரகம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது என தெரிவித்துள்ள ஆசிய ராஜதந்திரியொருவர், அனைத்து நாடுகளினதும் ஆராய்ச்சி கப்பல்களுக்கும் அனுமதி மறுப்பது என இலங்கை தீர்மானித்திருந்தால் சீனா இந்த விடயத்தை பெரிதுபடுத்தி இருக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடும் கடற்தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராட வந்தவர்கள் யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகம் முன் சென்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட கிராமிய கடற்தொழில் அமைப்புகளின் சம்மேளனமும் யாழ் மாவட்ட கடற்தொழில் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனமும் இணைந்து நேற்று காலை முதல் யாழ்ப்பாணம் புனித ஜோன் பொஸ்கோ வித்தியாலயத்திற்கு முன்பாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறிய செயற்பாட்டை கண்டித்து யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் 4 பேர் முன்னெடுத்துள்ள இந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடித்து அனுரகுமார திசாநாயக்க அந்த கதிரையில் அமர்வதால் மட்டும் நாடு முன்னேறாது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அத்தோடு இதுவரை பின்பற்றப்பட்ட தவறான பொருளாதார கொள்கைகள் மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும் எனவும் மக்கள் விடுதலை முன்னணி அவ்வாறு மாறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி இந்த நாட்டில் தோற்ற கட்சியை துன்புறுத்தும் கலாச்சார கொண்டுள்ளதாகவும், தோல்வியடைந்த கட்சி மீண்டும் தனது அரசாங்கம் வரும் வரை காத்திருப்பதாகவும், இந்த அரசியல் கலாச்சாரமும் மாற்றப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் 3 கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த 3 கலந்துரையாடல்களும் இன்று கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ தலைமையில் நடைபெறவுள்ளன. இந்த கலந்துரையாடலில் முதலாவது கலந்துரையாடல் பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் இடம்பெறவுள்ளது. 2வது கலந்துரையாடல் பொதுஜன பெரமுனவின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களுடன் இடம்பெறவுள்ளது.
மூன்றாவது கலந்துரையாடல் தொழில்முறை சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் இடம்பெறவுள்ள கலந்துரையாடலில் எதிர்வரும் தேர்தலில் கட்சி எவ்வாறு போட்டியிட வேண்டும், கட்சியின் அதிபர் வேட்பாளர் யார் என்ற விடயங்கள் கலந்துரையாடப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் பசில் ராஜபக்ஷ இடையில் அண்மையில் சந்திப்பொன்று இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் ஆசிரியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் உட்பட மில்லியன் கணக்கான அரச ஊழியர்கள் பாரிய வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்போது அவர்கள் சம்பள உயர்வு கோரியும் அரசின் கல்வி சீர்திருத்தங்களை கண்டித்தும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த போராட்டத்திற்கு ஆசிரியர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொது நிர்வாக அதிகாரிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அத்தோடு இந்த வேலை நிறுத்தத்தில் 5.7 மில்லியனுக்கும் அதிகமான பிரான்ஸ் அரச ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பிரான்ஸ் பாடசாலைகளில் தரம் 6ற்கு பிறகு மாணவர்களின் கற்றல் அளவை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படும் அரசின் முடிவும் ஆசிரியர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டுள்ளது. அதேவேளை தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பணவீக்க உயர்வுக்கு ஏற்ப இல்லை என போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாகிஸ்தானின் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தானின் தென்மேற்கு மாகாணமான பலோசிஸ்தான் பகுதியில் ஹார்னாய் மாவட்டத்தில் நேற்று இரவு இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மீட்பு நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் நிறைவடைந்ததாக பலோசிஸ்தான் மாகாண சுரங்க கண்காணிப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வெடிப்பு சம்பவம் இடம்பெற்ற போது சுரங்கத்திற்குள் 20 ஊழியர்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. சுரங்க சுமார் 240 மீட்டர் ஆழத்தில் நிலத்தடியில் தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். அவர்களில் 8 பேர் காப்பாற்றப்பட்டதுடன் 12 பேர் உயிரிழந்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்று மாலை கனடாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதன்போது கனடாவில் உள்ள புலம்பெயர் தமிழர்களையும் கனடா வாழ் இலங்கையர்களையும் அவர் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கடந்த மாதம் 5ஆம் திகதி இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது இந்தியாவின் முக்கிய தரப்பினரை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தார். இந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்க கனடாவுக்கு மாலை பயணித்துள்ளார். இந்த பயணத்தின் போது பிரதான மக்கள் சந்திப்புகளுக்கு மேலதிகமாக கனடாவில் வாழும் இலங்கை தமிழர் மற்றும் முஸ்லிம் மக்களுடன் சகோதரத்துவ சந்திப்புகளிலும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் பொது விவகாரங்களுக்கான குழுவை புறக்கணிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதாபே குணவர்த்தன நியமிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த குழுவின் முதலாம் கூட்டம் எதிர்வரும் 21ஆம் திகதி நடைபெற உள்ளது. அதேவேளை சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையும் எதிர்வரும் 21ஆம் திகதி வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அன்றைய தினம் மாலை 4:30 மணிக்கு வாக்குப்பதிவு நடைபெறும். அத்துடன் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த பிரேரணையின் பிரகாரம் விவசாயிகளின் நெல் கொள்வனவு தொடர்பான பிரச்சினைகள் தொடர்பான ஒத்திவைப்பு வேளை விவாதம் எதிர்வரும் 22ஆம் திகதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 12:30 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது.